அவரை தவிர வேறு தேவனும் இல்லை, அவருக்கு நிகரான தெய்வமும் இல்லை. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் புளியந்தோப்புங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இருந்து ஒரு 10 பேர் வந்தார்கள் எங்கள் சபைக்கு. அங்கே வந்து ஒரு ஆலயத்தை ஆராதனையை துவக்க சொன்னார்கள். 1994 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை அங்கே போய் ஊழியத்தை துவைக்கணும். ஒரு மொட்டை மாடி எடுத்து கூடாரம் போட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னார்கள், போயும் புளியந்தோப்பா, அதுவும் சுந்தரபுரத்திரியா, நோ சான்ஸ் இல்லை, 6 மாசத்துல உன்னை காலி பண்ணிடுவாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். உன்னை அடித்து துரத்துவாங்க, இல்லை உன்னை கொன்னுடுவாங்கன்னாங்க. அப்படியானால் அந்த இடம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். சொன்னபடி 3வது வாரத்திலேயே அந்த பகுதியில் இருந்த வட சென்னை பெண் தாதா ரமணி என்கிற ஒரு சகோதரி அந்த ஊரில் அவங்க இருக்கிற தெருவில் இந்த சர்ச்சு வந்ததை பார்த்து அந்த வீட்டு ஓனரை பார்த்து, யாரை கேட்டுக்கிட்டு இங்கே சர்ச்சு நடத்த இடம் கொடுத்தேன், உனக்கு 3 மாதம் டைம் தர்றேன். நான் கூட்டம் நடத்த போன பொழுது என் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி இந்த கூடாரத்தை கட்டியிருக்கிறீங்க, ஆனால் இந்த சர்ச்சை காலி பண்ண சொல்கிறாங்க, யாருமான்னு கேட்டேன். ஐயோ, இப்படி ஒரு லேடி. அப்படியானால் யார் அது? இல்லையா, அவங்க வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், ரொம்ப பொல்லாதவங்க. என்னம்மா சொன்னாங்க? 3 மாதத்துக்குள்ளே இந்த சர்ச்சை காலி பண்ணிடணும், இல்லைன்னா என்ன காலி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. யான்னு அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினவர் 3 மாதங்களுக்குள் அந்த சகோதரி இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்காவிட்டால் நானே காலி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா, நீங்கள் காலி பண்ணுறப்ப செலவு பண்ணதை கேட்டானா இங்கேயா போவேன் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கவே தேவையில்லைம்மா, அந்த சகோதரி 3 மாதங்களுக்குள் இந்த சபைக்குள் வந்து உட்காராவிட்டால் நான் இந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். 3 வாரங்கள் கழித்து 2 வாரத்துக்கு கழித்து அந்த சகோதரி ஒரு 20 பேரை சேர்த்து கொண்டு மேலையில் கூட்டம் நடக்கிற பொழுது கீழிருந்து நான் ஒரு அல்லேலியான்னு சொன்னால் அவங்க ஒரு 20 பேரை விட்டு கோரஸா அல்லேலியா சொல்லுவாங்க. அவங்க கேலி பண்ணுறதாக பரியாசம் பண்ணுறதாக நினைத்து கொண்டு அதை செய்தார்கள். நான் இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று அறிந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தேன். கோபம் வந்து கீழிருந்து ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சாங்க. அந்த கல் உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் மேலே விழுந்து தலையில் ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அங்கே இருக்கிற விசுவாசிகள் சொன்னார்கள், பாஸ்டர், இதை சும்மா விடக்கூடாது, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கணுமா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணுமான்னு கேட்டேன். ஆண்டவர் தான் எடுக்கணும். இப்போ ஆண்டவர் எடுக்கணுமா இருந்தால் போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம உபவாசத்தை ஜெபிப்போம், ரத்தம் பேசும் வல்லமையுடையது. அல்லேலூயா. இந்த சிறுவனுடைய தலையிலிருந்து கொட்டின ரத்தத்திற்கு பேசும் வல்லமை உடையது, ஜெபிப்போம் என்று சொன்னேன். 5 வாரங்கள் கழித்து அந்த சகோதரனுடைய தம்பி ஒருவன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்த உடனே தெரிந்து பெரிய பெரிய டாக்டர் இடத்துல கொண்டு போனார்கள். தம்பியினுடைய இரத்த வாந்தியை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் சென்னை ஜிஹெச்சில் நியூராலஜி வார்டு கொண்டு போனாங்க. ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து வைத்து தொடர்ந்து இரத்த வாந்தி எடுக்கிறபடினாலே அந்த குடும்பமே அழுது கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டில் குடியிருக்கிற எங்கள் விசுவாசி அந்த பையனை பார்க்க போய் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறாங்க? கண்டுபிடிக்க முடியல ஐயா. சொன்னார், நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டார். ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எங்கள் பாஸ்டரை கூட்டிக்கிட்டு வரட்டுமான்னு கேட்டார். தாராளமாக கூட்டிக்கிட்டு வாங்க, எங்கள் தம்பி எப்படியாவது சுகமாகணும், தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் கிளை சபையினுடைய பாஸ்டரை கூட்டிக்கிட்டு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணார். ரத்த வாந்தி நின்றுருச்சு. ரத்த வாந்தி நின்றது மட்டும் கிடையாது, கொஞ்சம் பால் வாங்கிட்டு வர சொல்லி ஜெபம் பண்ணி ஊற்றி இருக்கிறாரு. பல நாட்களுக்கு பிறகு அந்த தம்பி பால் குடித்தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவையும் தம்பியும் சர்ச்சுக்கு அனுப்பினாங்க. தொடர்ந்து அன்னைக்கு வந்தாங்க, எனக்கு விஷ் பண்ணாங்க. அன்னைக்கு தான் அந்த சகோதரியை பார்க்குறேன்னா அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இந்த சபையில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதனால் எல்லாருக்கும் நான் பிரியாணி போடணும், போடலாமான்னு கேட்டாங்க.
தாராளமாக போடுங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு கொலை விழும். அந்த ஊரில் தற்கொலை என்று சொன்னால் விஷம் குடிக்க மாட்டாங்க, தூக்கு மாட்டிக்கிட மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிடுவாங்க. நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிற வரை மாதத்துக்கு 3 பேராவது சாவார்கள். ஆனால் நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு அந்த தற்கொலை ஆவி அந்த ஊரை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. அது மட்டுமில்லை, இந்த சகோதரி ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். 2 வழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதையை குறித்து பிரசங்கித்தேன். நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து உண்மையில் ஏறி அமர்ந்தால் உனக்கு மகிமையான ஆசீர்வாதங்களும் கனமும் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி பிரசங்கித்து ஆல்டர் கால் கொடுத்த உடனே பெண்கள் பகுதியிலிருந்து இந்த சகோதரி இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்கள் பகுதியிலிருந்து எதிர்கோஷ்டியின் தலைவர் ஒப்பு கொடுத்தார். 2 கோஷ்டி தலைவர்களும் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 கோஷ்டி தலைவர்களும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதில் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, அவரை தவிர வேறு தேவனும் இல்லை. அல்லேலூயா.